டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ குங்குமப்பூ போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் குங்குமப்பூ டீ. அந்த காலத்தில் போர் நடந்த இடம். வீடு வீடாக இருக்குது இன்னைக்கு. வெல்கம் டு மஹா சேனல், மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி ட்ராவல் விலாகில் நம்ம டெல்லியில் இருந்து கிளம்பி ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கிற குருஷேத்ரா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் செக்இன் பண்ணுற ஹோட்டல், அதுக்கப்புறம் போகிற இடத்துல கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு, டெல்லி சைடில் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேக் சைடு இந்த ரெட் ஃபோர்ட்டோட பேக் சைடு. ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா இங்கே. டெல்லினாவே ஃபுல்லாக எல்லாம் கோட்டை தான், கோட்டை கோட்டை. இந்த கடைக்கா போகிற வழியில் நிறைய டாபா இருக்குது சாப்பிட்றதுக்கே அப்படின்னு. ஸோ இந்த டாபாவில் சாப்பிட்றதுக்கு டெல்லியிலேருந்து நிறைய பேர் இது ட்ரிப்பாகவே வருவாங்களாம் சாப்பிட்றதுக்குன்னு. அப்படி ஒரு ஸ்பெஷல் டாபா. அதோடைய பேர் வந்து அம்ரிக் சுக்தேவ். சாப்பிட்றதுக்குன்னு பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கும். ஸோ நம்மளும் போய் அந்த கடலில் போய் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான கடையாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் வந்து பரோட்டா தான். முள்ளி பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பரோட்டா, ஆலு பரோட்டா, அதில் முக்கியமாக வந்து மக்கன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நல்லா வந்து வெளியிலேயே நிறைய பேர் உட்காந்துட்டு நல்லா வெயிலில் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசனில் வந்து வெயிலில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பரோட்டா, மக்கன் சொல்லுவாங்க, அது மாதிரி சாப்பிட்றது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் வெளியில் உட்காரலாமான்னு பார்த்தா வெளியிலலாம் ஃபுல்லாக இருந்தது. சரி வாங்க உள்ளேயே போயிடலாம், உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஃபேமஸான நிறைய டிஷ்ஷஸ், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் வந்து பஞ்சாபி டிஷ்ஷஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ டெல்லியில் வந்து என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டூரு, பிக்னிக் அந்த மாதிரிலாம் கிளம்புறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டு, எஸ்பெஷலி வின்டர் டைமில் கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து டாபா மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும், அங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கடையில் சாப்பிட்றதுக்குனே வந்து ட்ரிப்லாம் வருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே மெனு கார்டெலாம் நாங்கள் பார்த்துட்டு, ஸோ நாங்கள் வந்து மார்னிங்லேயே வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணான்ட்டு சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண ஃபுட்டு இது பன்னீர் பரோட்டா, மக்கன் அதாவது பட்டர். ஸோ இதோடைய பிக்கிள், இது வந்து வெங்காயம், ஊற வச்ச வெங்காயம். நெக்ஸ்ட் பிக்கிள் இது மிட்டா கட்டாவோட மிட்டா கட்டா பிக்கிள். ஏங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. மெல்டிங். எப்படி இருக்கு? டாப் கிளாஸ். டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ பாருங்கள், அது மேலே வந்து குங்குமப்பூ போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் குங்குமப்பூ டீ.
ஸோ இந்த கடையோட ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் வந்து இந்த டீயும் வந்து சொல்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு பக்கத்தில் போய் நான் பார்த்தேன். அதாவது பட்டை, நம்ம மசாலா பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஏலக்காய், இஞ்சி, அதோட சேர்த்து குங்குமப்பூவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல கெட்டியாக, அதாவது பாலில் வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு டீ போடுறாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குளிருக்கு அந்த குங்குமப்பூ டீ குடிக்கிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த கடைக்கு போனால் அந்த டீ. பானிபட் யார் யாருக்கு போர் நடந்துச்சு இந்த ஊரில்? இதுதான் பானிபட். இந்த பானிபட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாபருக்கும் 2ஆம் புலிகேசி 2 பேருக்கும் வந்து சண்டை நடந்த இடம். முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர். இதுதான் பானிபட், ஹரியானாவில் இருக்க பானிபட்ங்கிற இடம். இதுதான் அந்த காலத்தில் போர் நடந்த இடம். வீடு வீடாக இருக்குது இன்னைக்கு. ஐ லவ் பானிபட் போட்டிருக்கு. குருஷேத்ரா. குருஷேத்ரா குருஷேத்ரா Kurukshetra 4 kilometers. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, குருஷேத்ராவோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பிப்ளி. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இது. இதுதான் என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறார் நம்மளுடைய கிருஷ்ணர் ரதம். இருக்கிறது எல்லாமே ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ். எல்லாமே ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ். பட் இந்த சீசனில் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெயில்னால. இதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல் சேஃப்ரான். பயங்கரமாக இருக்க மாட்டேங்க ஹோட்டல். புத்தர் போனோடனே புத்தர் இருக்கிறாரு. ஏங்க இந்த டெக்கரேஷனை பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்குமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவர் வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்குறாரு. நான் வந்து உள்ளே போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் ஆச்சு. ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக் என்னவாக இருந்தது அப்படின்னா, எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹால் வந்து வச்சுருக்காங்க. அதில் செலிப்ரேஷனுக்கு வந்து அவங்க வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சவுண்ட் நியூசன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணி இருந்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து ரூமில் ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல, ஒரு குயிக் ட்ராவல் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் அஸ் யூஷுவல் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ நார்மல் ரூம் தான், நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ரூம் இருந்தது. ஒரு பெரிய பால்கனி இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ எங்களுக்கு வந்து உடனே வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உடனே கிளம்புற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே விலாகு. ஸோ செகண்ட் டேலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம குருஷேத்ராவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து குருஷேத்ரா பற்றி வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் குருஷேத்ரா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி பாசிட்டிவ், stay happy always. Bye.